ஃப்ரெண்ட்ஸ், என்னைய இன்னைக்கு தண்ணி கட்ட போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி கட்ட போட்டாங்க. எப்பா பாப்பா இந்த பொழுது மட்டும் விடிஞ்சிருக்க கூடாதுடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சுங்க. காடு ஃபுல்லாமே தண்ணி கட்ட போட்டு விட்டாங்க. என்னடா ஒரு நேரக்கு திருப்புமா அப்படின்னு சொல்லிட்டு முக்கால்வாசி காடு பாய்ச்சியாச்சு, இன்னும் வரல எங்கள் அம்மா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாவம் எங்கள் அப்பா உரம் போட்டுக்கிட்டு இருந்தார் மிளகா காட்டுக்கு. நான் அவரை சொல்லியும் குத்தமில்ல, அவருக்கும் காலில் புண்ணு இருக்கு இல்லையா, இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஆறிக்கிட்டு வருது. சடனாக தண்ணியில் நினச்சோம்னா அது ஃபுல்லாக புண்ணு திருப்பி ஆயிருமில்ல. இங்கே பார்த்தீங்களா, பாவம் அப்புறாணி மாதிரி உட்காந்து உரம் போட்டுருக்காரு. அவரையும் சும்மா விடல, காலில் புண்ணு இருந்தாலும் என்ன இருந்தாலும் வேலை பாரு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். பாவங்க இதில் முதல்லாம் கொய்ய கொய்யன்னு அப்படியே புண்ணு அப்படி இருந்துச்சுங்க. அதெல்லாம் காட்டில் பாவம், நீங்கள் பயந்துடுவீங்கள. எங்கள் அப்பா பாவங்க. சரி விடு, ஒரு நாளைக்கு தானே ஹெல்ப் பண்ணுறோம் நம்ம அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தண்ணி கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. ஒரு நாள் வேலை செய்கிற எனக்கே எவ்வளோ டயர்ட்னஸாக இருந்துச்சு தெரியுமாங்களா. இந்த கைப்பட்டையெல்லாம் ரொம்பயுமே வலி எடுத்துக்குச்சுங்க. கையெல்லாம் என்னால் அப்படியே அடுத்தடுத்து மம்முட்டி பிடிக்கவே முடியலைங்க, அவ்வளோ வலி எடுத்துக்குச்சு. இந்த விரலெல்லாம் அப்படியே ரொம்பயுமே பெயினாகவே இருந்துச்சுங்க. அது மதன்னு இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் தண்ணி கட்டுற எனக்கே இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா, வருஷமே வேலை செய்கிறாரு அவரெல்லாம். தண்ணி கட்டுறது என்ன, பாரு பிடிக்கிறது என்ன, ஆடு மாடு பார்க்குறது என்ன, தட்டையை இருக்கிறது என்ன, எம்புட்டு வேலை பார்க்குறாரு. எப்பப்பா அவரெல்லாம் தெய்வம்டா சாமி. இம்புட்டு வேலை பார்த்து அவருக்குலாம் எவ்வளோ டயர்டாக இருக்கும். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான விவசாய வேலை எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப், சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை. எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஹாப்பி லைஃப்.